சரி, இன்டர்வியூனாலே டென்ஷன் தான் அப்படின்னுவாங்க. இன்டர்வியூ டென்ஷனை குறைப்பது எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல சொன்ன மாதிரி டெஸ்பிரேஷன் வேண்டாம். டெஸ்பிரேஷன் இருந்துச்சுனாலே அது வந்து காமிச்சு கொடுத்துரும். இந்த டெஸ்பிரேஷன்னா ஐயோ இந்த வேலை கிடைக்கலன்னா இதோட போச்சு எனக்கு அப்படின்றது. ஒவ்வொரு இன்டர்வியூலேருந்து ஒவ்வொரு ஃபெயில்டு இன்டர்வியூலேருந்தும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்க முடியும். அதை கற்றுக்காமல் இருக்கிறவங்க தான் திருப்பி 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 அதே தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு ஸ்டெப் பேக், இந்த இன்டர்வியூ நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஏன் ஃபெயில் ஆனேன் அப்படின்றத இந்த இன்டர்வியூ ப்ராசஸை நீங்கள் மைண்ட் மேப் மாதிரி ஓட்டினீங்கன்னா எங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்றது தெரியும். நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் பயங்கரமாக கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணேன்னு. பட் அந்த சைடு இன்டர்வியூரோட பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கோம் இது சரியில்லை அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டெஸ்பிரேஷன் வேண்டாம். இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, ப்ளே டு வின் நாட் டு லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயிக்கிறதுக்காக விளையாடு, தோற்று போயிடணுன்றதுக்காக விளையாடாதான்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ போகும்போதும் ஜெயிக்கிறதுக்காக தான் நீங்கள் இன்டர்வியூ போகணும். இந்த இன்டர்வியூவில் எனக்கு வேலை கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த மைண்ட் செட்டோட போனீங்கன்னா டென்ஷன் தான் இருக்கும். ஸோ உள்ளே போகும்போதே எனக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடச்சிரும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸோட போனீங்கன்னா உங்களோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே மாறும். இந்த வேலை எனக்கு கிடைக்காதுலன்னா நான் என்ன பண்ணுவேன் அடுத்து, ஐயோ நெக்ஸ்ட் மீலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி அந்த டென்ஷன் இருக்க தான் செய்யும் சில பேருக்கு. பட் நான் பிளேயிங் நாட் டு லூஸ், அதை நான் தோற்று போயிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு போகும்போது நம்ம தப்புகள் நிறையா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வேலை கிடைக்கல அப்படின்னா டேக் அ ஸ்டெப் பேக். இந்த அட்டன் பண்ண இன்டர்வியூலாம் மைண்டில் ஓட்டி பாருங்கள். ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்றதை பாருங்கள். டெஸ்ட்டில் போதா, டெக்னிக்கல் இன்டர்வியூவில் போதா, ஹெச்ஆர் இன்டர்வியூவில் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா, எந்த இடத்துல மிஸ் பண்ணுறீங்கன்றத ஒவ்வொரு இன்டர்வியூலையும் எந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்றத ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஒரு முறை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு ப்ராட் ஐடியா கிடைக்கும் நம்ம எந்த இடத்துல இந்த இன்டர்வியூவை லூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அதுக்கான கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, 2-3 மாதம் நான் முன்னாடியே சொன்னேன், பிரேக் எடுத்துக்கிறது நல்லதுன்னு. இப்போது ஒரு லெட்ஸே டெஸ்ட்டில் எனக்கு தொடர்ந்து நான் இன்டர்வியூ மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதே விஷயத்தை நீங்கள் திருப்பி செய்யும் போது அதே ரிசல்ட்ஸ் தான் வரும். நீங்கள் ஒரு விறகு வெற்றியோட ஒரு கதையை கேட்டிருப்பீங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல விறகு வெட்டுறதுக்காக போகிறாங்க. அவங்களோட தினக்கூலி எப்படின்னா, ஒரு நாளைக்கு அவங்க 10 மரத்தை வெட்டி ஆகணும் காட்டில். 10 மரம் வெட்டினா அவங்களுக்கு முழு சம்பளம் கிடைக்கும். 2 பேரும் அதிபலசாலிங்க, ஒரே கம்பெனிக்கு போகிறாங்க. முதல் நபர் அவர் ஒரு நாளைக்கு 10 மரம் வெட்டுறாரு. 2வது நபரும் 10 மரம் வெட்டுறாங்க. அப்போ 2வது நாள் 3வது நாள் போகுது. 4வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் நபர் 10 மரம் தொடர்ந்து வெட்டுறாரு. அந்த 2வது நபரோட மரம் வெட்டும் திறமை பார்த்தீங்கன்னா 10லேருந்து 9 குறையுது, 8 குறையுது, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் ஒரு நாளைக்கு போடுற எஃபர்ட் பார்த்தீங்கன்னா முதல் நபரை விட அதிகமான எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கார். இங்கே அவர் 8 மணி நேரம் வேலை செஞ்சார்னா இவர் 10 மணி நேரம் வேலை செய்கிறார். பிரேக்கே இல்லாமலாம் வேலை செய்கிறார். இருந்தாலும் அவருடைய மரம் வெட்டும் திறமை, மரம் வெட்டுறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ ஒரு 15-20 நாள் கழிச்சு அவர் போய் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு, உன்னை விட நான் 2 மணி நேரம் அதிகமாக வேலை செய்கிறேன், எஃபர்ட் அதிகமாக போடுறேன், ஆனால் என்னால் மரம் வெட்டுறது குறைஞ்சிட்டே இருக்குது. நீ அதே அளவு கன்சிஸ்டண்ட்டாக 10 மரம் நீ தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருக்கியே. இன்ஃபேக்ட் நீ ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு நடுவில் நீ பிரேக் வேறு எடுக்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் தான் சொன்னார். அவர் கேட்டாராம், வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ ஷார்பன்ட் யுவர் ஆக்ஸ்ன்னு கேட்டிருக்காரு. உன்னுடைய கோடாலேயே நீ எப்போ கடைசியாக ஷார்ப் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் எடுக்கிற பிரேக் டைமில் ஒன்று ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு, 2வது மரம் வெட்டும் போது அந்த ஆக்ஸோட கூர்மை, கோடாலியோட கூர்மை குறையும் போது அதை சாணம் பிடிச்சி ஷார்ப்பாக்கிக்கிறது. ரைட்? இது மரம் வெட்டுவருக்கு கோடாலி தேவைன்ற மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ ஷார்பன்ட் யுவர் ஆக்ஸ், நீங்கள் புதுசாக என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் அந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கணும். ஸோ ஒரே விஷயம் தொடர்ந்து நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், அப்போ அந்த ஃபெயிலியர்லேருந்து நான் மாறணுன்னா அந்த விஷயத்தை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இப்போ நான் அது இது ஒரு அட்வைஸாக சொல்லலை. இப்போ நான் என்னோடய ஃபவுண்டேஷனில் சில ஸ்டூடெண்ட்ஸ் when they struggled, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் சார், ஏனே தெரியலன்னும் போது அவங்கள நான் சொல்லுவேன், இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணாது ஒரு 2 மாதம் வா, இந்த ட்ரைனிங்க்கு வா, இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணு, ப்ராப்ளம் சால்வ் பண்ணு, அவங்களுக்கான பியர் குரூப் லேர்னிங் ஒரு மென்டர் அசைன் பண்ணுவோம், அவங்களோட நீ உட்காந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிப்பாரு, அப்போ உன்னோட ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பாருன்னு. ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஒரு பிரேக் எடுத்து போகும்போது அவங்களால கான்ஃபிடென்ட்டாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்டர்வியூக்கு போகிறது, உள்ளே போகிற டென்ஷனோட வெளியில் இருக்க டென்ஷனை குறைங்க, அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் த வீக்னஸ் ஏரியா, அந்த எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோன்றதை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள். மென்டல் ப்ரிப்பரேஷன் நான் ஃபஸ்ட்டு பேசின விஷயம். ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இன்றைக்கும் ஒரு ஸ்டேஜ் ஏறி பேசுகிறேன் அப்படின்னா அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போக மாட்டேன். இந்த இன்டர்வியூ பேசுகிறனாலும் இதுக்கும் ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷன் நம்ம கண்டிப்பாக தேவை. அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் என்ன? சிட் இன் அ காம் பிளேஸ்.
ஒரு இன்டர்வியூவில் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் ஒரு சிட் இன் அ காம் பிளேஸ். மெடிடேஷன் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். மெடிடேஷன்றது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அந்த அந்த நீங்கள் நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிற அந்த 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 ப்ராசஸை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த விஷுவலைசேஷனில் வந்து உங்களுக்கு பயங்கரமான டென்ஷன் தெரியுது அப்படின்னா தென் தெர் இஸ் அ ப்ராப்ளம். அப்போது காம் டவுன் பண்ணுங்கள், மைண்டை காம் டவுன் பண்ணுங்கள். நான் படித்தது தான் என்னை கேட்க போகிறாங்க, அதை தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து 2வது ஸ்டேஜ். 3வது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ட்ரெஸ் கிவ்ஸ் யூ தி கான்ஃபிடென்ஸ். 4வது அங்கே உள்ளே போகும்போது ரிசல்ட் என்னவா வேணால் இருக்கட்டும், ஐ எம் நாட் கோயிங் டு பி பாதர்ட். செலக்ட் ஆனால் சந்தோஷம், செலக்ட் ஆகலைன்னா நான் ஏன் செலக்ட் ஆகலை அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுப்பேன். அண்ட் ஐ வில் கிவ் இட் மை பெஸ்ட் ஷாட் அப்படின்றத வந்து இஸ் த 4th பாயிண்ட். 5th, நத்திங் ஈக்குவல்ஸ் ப்ரிப்பரேஷன். நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ண யாரும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. அவங்களோட வெற்றி வேணால் தள்ளி போகலாமே தவிர ஃபோக்கஸ் ஆன் ஏ ப்ரிப்பரேஷன். மகேந்திர சிங் தோனி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சமான நேம். இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் கேப்டன், ஃபார்மர் இந்தியா கேப்டன். அவர் நீங்கள் ஒவ்வொரு மேட்ச்லேயும் அவர் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை திருப்பாக சொல்லிகிட்டே இருப்பார். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட், ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பு ஜெயிக்கிறது, மேட்ச் ஜெயிக்கிறதுன்றது அவுட்கம். பட் உன்னுடைய ப்ராசஸை நீ கரெக்டாக செஞ்சுட்டு வந்தேன்னா ரிசல்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ இன்டர்வியூவும் ஒரு ப்ராசஸ். கம்யூனிகேஷன் வீக்காக இருக்குது, எனக்கு இங்கிலீஷ் வரல அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் திருப்பி இன்டர்வியூ போனீங்கன்னா இன்டர்வியூ தொடர்ந்து ஃபெயில் ஆகி தான் இருக்கும். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன எஃபர்ட் எடுத்தீங்க, எப்போ நியூஸ் பேப்பர் படிச்சிங்க, எப்போ இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிங்க, இந்த கேள்விகள் தான். ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் தான் ரொம்ப 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 கிரிட்டிக்கல். இந்த 5-6 விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்டர்வியூ டென்ஷன்றது கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். யூ வில் ஃபீல் லாட் மோர் கான்ஃபிடென்ட். ஒருவேளை இன்டர்வியூ போய் அந்த வேலையே கிடைக்கலனா கூட நீங்கள் வெளியில் வரும்போது நீங்களே உங்கள் பேக்கை தட்டிப்பீங்க, இல்லை போன இன்டர்வியூவை விட இது நான் நல்லா தான் பண்ணேன், ப்ராப்ளி மை நெக்ஸ்ட் பெஸ்ட் ஷாட் இஸ் கம்மிங் அப் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ ப்ரிப்பரேஷன் இஸ் த கீ. நல்ல ப்ரிப்பேர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும்.